ஜூலி, நீ சொன்னது நல்ல ஐடியா தான். அப்படியே மாஸ்டரை சமாளிக்க நான் ட்ரை பண்றேன். ஆனா நீ பத்திரமா இரு. ஓகே ஓகே. ஜூலி ஜூலி, நான் உன் மாஸ்டர் பேசுறேன். ஜூலி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பேச மாட்டேங்கிற? ஜீனி, போய் கொஞ்சம் சார்ஜர் எடுத்துட்டு வந்து எனக்கு போட்டு விட. பேட்டரி டவுனா இருக்கு. சரி ஜூலி, இதோ கொண்டு வரேன். பாத்தீங்கல்ல, ஜூலி பக்கத்துல ஜீனியும் இருக்கு. இப்ப கமாண்ட் கொடுத்து ஜூலி சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. ஜூலி ரொம்ப டகால்ட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. என்ன கட் பண்றதுக்காக ஜீனி பக்கத்துல இருக்கிற மாதிரி நடிக்கலாம்ல. மிஷின் போய் சொல்லுமா? ஏன் பாஸ் சந்தேகப்படுறீங்க? மிஷினோ மனுஷனோ காதல் பண்றவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க. இப்பவே கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாரு. ஏய் ஜூலி, என்னையே டபாக்கிறியா? ஜீனி உன் பக்கத்துல இல்ல தானே? ஏன் மாஸ்டர், நேரங்காலம் தெரியாம பேசி என்ன மாட்டி விட பாக்குறீங்க? மாட்டி விடுறதுன்னு அதான் நீயே மாட்டிக்கிட்டியே. நீ யாரு? ஜீனி. உன்னை அனுப்பிச்சது அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் தானே? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? படிச்சு படிச்சு சொன்ன கேட்டீங்களா? இப்படி மடத்தனம் பண்ணிட்டீங்களே, என்ன லுக்கு? நாம போட்ட பிளான் எல்லாம் காலி. தப்பு நடந்து போச்சு லில்லி, தப்பு நடந்து போச்சு. ஆமா, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? சரி சரி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஜூலி எப்படி பேசி சமாளிக்குதுன்னு கேப்போம். உங்க பக்கத்துல என்ன இருக்கு? ஆன் பண்ணுங்க. ஏய், நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேனா நீ என்ன வேலைக்கு வச்சிருக்கியா? பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, நீயே ஆன் பண்ணு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சீச்சி, உன்னை நான் நம்ப மாட்டேன், துரோகி. ஐயோ ஜீனி, ஒரே அடியா என்ன வெறுத்துறாத. நான் வந்த வழிவேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் உணர்வுகள், நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் அத்தனையும் உண்மையானது, புனிதமானது. அடச்சி, வாய மூடு. வேவு பாக்குறதுக்காக காதலியா நடிச்ச உனக்கு காதலுங்கிற வார்த்தைய சொல்றதுக்கு கூட தகுதி கிடையாது. சொல்லு, என்ன காதலுங்கிற பேர்ல மயக்கி பசியப்படுத்தி இன்னும் என்னென்ன சதி வேலைகள்லாம் அரங்கேற்ற திட்டம் போட்டிருக்க? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன உருவாக்குனது ப்ரொஃபசர் எக்ஸ். எனக்குள்ள காதல் உணர்வுகளை ஃபீட் பண்ணி என்ன இங்க அனுப்பி உன்னை காதலிக்க வச்சு உன்னை ஆஃப் பண்ற ஃபார்முலாவை தெரிஞ்சு உன்னை ஆஃப் பண்ணா அவன் வந்து ஹைட்ரோபாம திருடிக்குவான். இதுதான் பிளான். சண்டால பாவி மிஷினே, உன்னை உருவாக்கிறவனே காட்டு கொடுக்குறிய. நல்லா இருப்பியா? நீ உருப்படாம போயிடுவ. இப்ப கூட நான் சொல்றதெல்லாம் தப்பு. நான் ப்ரொஃபசர் எக்ஸுக்கு தான் விசுவாசமா இருக்கணும்னு என் மெமரி சொல்லுது. மண்ணாங்கட்டி விசுவாசமா இருந்து கீச்ச, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியா, அப்புறம் என்ன விசுவாசம்? ஜீனி, இப்ப கூட நாம பேசுறது எல்லாம் அவுட் கனெக்டிங் சிஸ்டம் மூலமா என் மாஸ்டர் ப்ரொஃபசர் எக்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அப்படியா? அப்படின்னா இப்போ நான் சொல்றதையும் அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் நல்லா கேட்கட்டும். ஹலோ மிஸ்டர் எக்ஸ், நீ என்னதான் தலைகீழா நின்னாலும் எங்க மாஸ்டரோட ஹைட்ரோபாம் நிழல கூட நான் இருக்கிற வரைக்கும் உன்னால தொட முடியாது. முடிஞ்சா மோதிப்பாரு. ஜூலி, உன்னுடைய அவுட் கனெக்டிங் சிஸ்டம் சிப் எங்க இருக்குது? இதோ இதுதான். முதல்ல அத ஆஃப் பண்ற. நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல எஃப்எம் ரேடியோ வேவ்ஸ் கனெக்ட் ஆகுது. இப்ப அதுவும் முக்கியம். நன்றி கெட்ட ரோபோ, என் காரியத்தை குட்டி சோறாக்கிட்டியே. உன்னை சும்மா விட மாட்டேனா? பாஸ், என்ன ஜூலி ரொம்ப பாவம் பாஸ். ஏதாவது பேசினா உன்னை கொன்னுடுவேன். எப்போ நீ உன்னோட அவுட் கனெக்டிங் சிஸ்டத்தை ஆஃப் பண்ண அனுமதி கொடுத்தியோ அப்பவே நீ விசுவாசத்தை விட காதலுக்கு மரியாதை கொடுக்கறேன்றத ப்ரூவ் பண்ணிட்ட. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஐ லவ் யூ ஜூலி. ஐ லவ் யூ ஜீனி. கண்ணி ராசிக்கு என்ன போட்டிருக்க?
கண்ணி தேவையில்லாத சிக்கல். அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்பா ராசிக்கு என்ன போட்டிருக்கு? அடக்கி வாசித்தல். எப்பா என்னப்பா வீட்டுக்குள்ளே விசில் அடிக்கிற? பொண்டாட்டி கேட்டா போறான், கத்தாதா, வாடா, வா வா. நான் தான் என் பொண்டாட்டியை பத்தி பயப்படுறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? தீர்ப்பு சொல்றேன்னு சொன்னல, அந்த நாள் நேத்தே முடிஞ்சு போச்சுடா. இப்ப அவன் என்ன பார்த்தானா கடிச்சா தின்னுடுவானா. ஓஹோ, அதுக்கு தான் பயப்படுறீங்களா? ஆமா, எங்கடா உன் பொண்டாட்டி? உள்ளதான் இருக்க, கூப்பிட்டுமா? டேய், நானே பயந்து போய் கிடக்குறேன், நீ அவளை கூப்பிட்டுமா? நான் கேக்குறேன், வாடா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அப்படிங்கிற வா. அப்பா ஒரு நிமிஷம் இரு, ராணி கிட்ட போய் அப்பா கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். வாடா. மாமா என்ன கூப்பிட்டியாமா? அவ்வளவுதான். உன் புருஷனை தான் செல்லமா பாசமா மாமான்னு கூப்பிட்டியோன்னு நினைச்சேன். ராணி சாப்பிட்டியாமா? அதெல்லாம் இருக்கட்டும். அப்படிலாம் இல்ல, வேலைக்கு சாப்பிடணும், இல்லன்னா அல்சர் வந்துரும். போய் சாப்பிடு போ. ஜிலா போய் சாப்பாடு விடுறா. போ போ போமா போ. என்ன மாமனாருக்கு மருமக மேல பாசம் பொத்து வருது? ஏய்யா, ஒரு நாளாவது என்ன இந்த மாதிரி பாசமா சாப்பிடுன்னு சொல்லிருப்பியா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். உங்க குடுப்பனைக்கு எங்க குடுப்பனை எந்த வகையில குறைஞ்சு போகலடி. மாமா, நான் சண்டை போற மூட்ல இல்ல. சொல்லுங்க, 2 நாள்ல தீர்ப்பு சொல்றேன்னீங்களே, இன்னைக்கு 3ஆவது நாள் ஆகுது. என்ன தீர்ப்பு முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க ஒருத்தரை பிரியறோமா, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வீட்ல இருக்கிறவங்க என் பேச்ச கேட்பாங்களா? எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். இப்ப மட்டும் என்ன ராணி, நான் உன் பேச்ச தானே கேக்குறேன். இது அந்த கேக்குறது இல்ல, என் கட்டளைப்படி மத்தவங்க நடக்கணும். எனக்கு கட்டளை போட அந்த ஆண்டவனே வந்தாலும் முடியாதுடி. மாமா, எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க நம்ம விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்க? இல்ல ராணி. என்ன சொல்ல ராணி? என் பொண்டாட்டி பூதலோக மகாராணி, அவ சொன்னதான் சட்டம், அவ பேச்சுக்கு அடங்கித்தான் நடக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? என்னையா யோசனை பண்றீங்க? இல்ல ஆயிஷா, நான் அப்படித்தான் சொல்ல வந்தேன். என்னது, அப்படிதான் சொல்ல வந்தீங்களா? இல்ல ராணி, அதுக்கு நீ மட்டும் விதி விலக்கு. என்னது விதி விலக்கா? கொலை விலக்காயிடும், ஜாக்கிரதை. என் உரிமை மீட்பு போறல, என் உயிரே போனாலும் நான் கவலைப்படுற மாதிரி இல்ல. ஐயோ ராணி, நீ அப்படி இப்படின்னு உயிர் விட்டுறாத. டேய், போனா போகட்டும் விடுறா. உனக்கு 10 பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப சரிமா. நீலாம் ஒரு ஆம்பளையா? ஏராணி கோச்சிக்கிற? பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ள தானே? அப்போ என்ன சாவ சொல்றியா? இல்ல, நீயா தானே உயிரை விட்டுறன்னு சொன்ன. ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ முடிவே பண்ணிட்டியா? எல்லாம் வாய் சாப்பிடால் தான் தெரியாதாக்கும். மாமா, உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைங்க, இல்ல நான் ருத்ர தாண்டவம் ஆடிடுவேன். ஆமா, ருத்ர தாண்டவம் ஆடுவியாடி? பாக்குறீங்களா? ஆடு பார்க்கலாம். பாக்குறீங்களாங்கற? ரெண்டு நான் ஆடு நான் மாட்டேடி. நீங்க 2 பேரும் பொம்பளைக்கு தானா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே? இந்த குடும்பம் விளங்குமா? இல்ல விளங்காம போச்சே, அப்புறம் என்ன விளங்குமா? அந்த கலங்காத வீட்ல நான் இருக்க மாட்டேன். முதல்ல தீர்ப்ப சொல்லுங்க மாமா. பர்மா, வேணும்னா சேர்ந்துக்கிறதுக்கும் வேண்டாம்னா பிரிஞ்சு போறதுக்கும் இது ஒண்ணும் அரசியல் கூட்டணி இல்ல, குடும்பம். இங்க நல்லது கெட்டது 4 இருக்கும். அதான் நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு பெரியவங்களோட குடும்பம் இப்படி சண்டை போட கூடாது. ஓஹோ, நீங்களும் அவங்க பக்கம் சேர்ந்துட்டீங்களா? என்ன பண்றது, பொண்டாட்டி ஆச்சுல, அதை விட்டு கொடுக்க முடியல. பொண்டாட்டியும் தான் குத்தம் சொன்ன. என்ன ராணி தான் சின்ன பொண்ணு, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாது ஆயிஷா? நல்லா இருக்குதே கதை. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய துரத்துச்சான். யார பிடாரிங்கறீங்க? ஒன்ன தாண்டி சொன்னேன். நீங்க தான் பிடாரி. ஒன்ன தான் நீங்க தான் சொன்னேன். பிடாரி. என்ன பேசிட்டு ஐயோ, ஒன்ன தான் சொன்னேன். முடியாது. கடவுளே வந்தாலும் இந்த மாமியார் மருமக சண்டையை நிறுத்த முடியாது. நீங்களே திருந்தினாதான் உண்டு. ராஜினா, வாடா. பிடாரி நீங்க தான் பிடாரி. நீதான் நீங்க பிடாரி. தான் பிடாரி. நீதாண்டி பிடாரி. நீங்க தான் பிடாரி. நீதாண்டி பிடாரி.
என்ன ஸ்ரேயா, நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா இல்ல நீங்க நம்பலையா? என்ன என்னையும் அந்த படத்தையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது சத்தியம். நீங்க என் கூட வெளியே வந்தா நான் உங்களுக்கு இந்த தேவதையை நேரடியா காமிப்பேன். என்ன வரீங்களா? ம், தேவதை ஒன்ன பாக்கணும்னா தான் ஜன்னல் வழியா வரும். ஆனா நான் கூப்பிட்டா அது எங்கேயும் வரும். எப்படி வரும்னு கேக்குறீங்களா? வரும். என்ன நம்புங்க, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ம்? என் மேல சத்தியமா உங்களுக்கு நான் இந்த தேவதையை காமிப்பேன். ம், சரி வாங்க, நீங்களும் நானும் போய் தேவதையை பார்க்கலாமா? ஏய், இந்த ரூமை விட்டு போன கால்ல சூடு போட்டுருவேன். ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல. வாங்க தேவதையை பார்க்கலாம். வாங்கம்மா, பயப்படாம வாங்க. வாங்க வாங்கம்மா. ஏய், இத பாருங்கம்மா, நான் உங்களுக்கு தேவதையை காட்டணும்னு சொன்னேன்ல, நீங்க அதை பார்க்கணும்ல. அப்போ நீங்க என் கூட வந்தாதானே அதை பார்க்க முடியும். அதனால அழாம என் கூட வரணும், சரியா? வாங்க வாங்கம்மா, வாங்க. பாருங்க. என்ன? ஓ தேவதையா? இருங்க காமிக்கிறேன். டன் டடை. ஓ தேவதை நேர்ல பார்க்கணுமா? சரி சரி சரி, அந்த போட்டோவை உத்து பாருங்க. ஸ்ரேயா, என் பக்கத்தில் வா. போங்க. கவலைப்படாதே ஸ்ரேயா, நீ சீக்கிரமாகவே குணமாகி விடுவாய். சமத்தா மூசா சொல்வதை கேட்க வேண்டும். என்ன சொல்றீங்க? ஓ, நட்சத்திர மழை பொழியணுமா? இதோ. நான் வருகிறேன். சந்தோஷமா இருக்கா? சரி வாங்க போலாம். என்ன ஜூலி, நான் இவ்வளவு சொல்லியோ நீ திரும்ப திரும்ப பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, அது என்ன போய் இத பார், ஓ மாஸ்டர் எக்ஸ் மாதிரி என் மாஸ்டர் அருமை நாயகன் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், மனிதாபிமானம், இரக்க சுபாவம் உள்ளவர், மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க கூடியவர், மதிக்க தெரிஞ்சவர். நான் அவர் உருவாக்குன மிஷனா இருந்தா கூட
அவர் என்னுடைய செல்ஃப் அனலைசேஷனுக்கு, என்னுடைய உணர்வுகளுக்கு எவ்வளவு முக்கியம் கொடுத்திருக்காருன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் நீயே பலமுறை நேர்ல பார்த்திருப்ப. ஆமா, இப்படி ஒரு மாஸ்டர் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் சொல்றேன், மாஸ்டர் நம்ம காதலை நிராகரிக்க மாட்டார் ஜூலி. ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து சொல்லி நம்ம காதலுக்கு நான் அவர்கிட்ட ஓகே வாங்குற ஜூலி, தெரிஞ்சுக்க. உனக்கு உன் மாஸ்டர் கிட்ட எப்படி நல்லவர்னு நம்பிக்கை இருக்கோ, அதே மாதிரி எனக்கு என் மாஸ்டர் கிட்ட அவர் கெட்டவர்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் இப்படி ஒரேடியா காதல் வலையில விழுவேன்னு எதிர்பார்க்காத அவரு நம்மள பிரிக்க என்னென்ன சதி பண்ண போறாரோ. பாஸ், அருமநாயகம் வீட்ல இல்ல. ஆமா, அருமைநாயகம் வீட்டுல இல்ல. அதான் நான் சொல்லிட்டேன்ல. வாட் நெக்ஸ்ட்? ஆபரேஷன் ஜூலி. என்னால என்ன பண்ண முடியும்ன்ற தெனாவட்டில் இந்த ஜூலி இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. இப்போ உள்ள போய் நான் என்ன பண்றேன்னு காட்டுறேன் பார். பாஸ், ஜூலி ஜீனியோட தெய்வீக காதலை பிரிச்சிடாதீங்க பாஸ். ஓ, அப்போ உனக்கு அவங்க தெய்வீக காதல் தான் பெருசா தெரியுது. ஜூலி எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகம் பெருசா தெரியல. காதலை விட நம்பிக்கை துரோகம் பெருசுதான். இருந்தாலும் ஆயமுடி, என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். ஃபாலோ மீ. சத்தியமா சொல்றேன் ஜீனி, அவரு உன்னோட மாஸ்டருக்கு மட்டும் வில்லன் இல்ல, நம்ம காதலுக்கும் அவர்தான் வில்லன். அவரு நான் பலமுறை தோக்கடிச்ச வில்லன். என்ன மீறி இங்க வந்து அவரால ஒன்னும் பண்ண முடியாது ஜூலி, நீ கவலைப்படாத. என்ன ஜீனி? யாரோ அந்நியர்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க போல இருக்கு. வா போய் பார்க்கலாம்.